இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? சாப்பாடு, வடை, சாம்பார், உருளைக்கிழங்கு, சின்ன சின்ன உருளைக்கிழங்கு, புதினா சட்டினி, 65க்கு சாப்பாடு வேணும்ல, ஏன்னா கறி தொக்கலாம் இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா என் தம்பி எக்ஸ்ட்ரா சாப்பாடுகள் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரக்க பீஸு, அதுக்கப்புறம் கறி தொக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முறுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம். இதெல்லாம் தான் நம்ம வீட்டில் சாப்பாடு. தட்டு வந்துச்சு, இப்போ எல்லாம் சாப்பிடலாம். வாங்க வீடியோ. ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் லித்தேஷ். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் யாஷிகா. ஹாய் கைஸ், நான் உங்கள் சரண். ஹாய் காய்ஸ், வாங்க சாப்பிடலாம். ரொம்ப ஆர்வத்தோடு உட்காந்துருக்காங்க எல்லாரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு போட்டுக்கலாம் எல்லாருக்கும். ஓகே, இப்போ எல்லாரும் சாப்பிட போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் ஊற்றிக்கலாம், அப்படியே குண்டானோட ஊற்றிக்கலாம். ஆஹா, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சைடிஷ் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அப்படியே குண்டானோட கொட்டியாச்சு காய்ஸ். நெக்ஸ்ட்டு நம்மளோட சைடிஷ் பார்த்தீங்கன்னா 2 வடை. ஓகே, இப்போ எல்லாம் சாப்பிட போகிறோம். ஓகே காய்ஸ், இப்போ எல்லாம் சாப்பிட போகிறோம். 3, 2, 1. வாவ், உருளைக்கிழங்கு கைஸ் நல்லா வெந்துக்குது. நல்லா வெந்துக்குது உருளைக்கிழங்கு. போட்டு 5 நிமிஷம் கூட அவ்வளோ, அதுக்குள்ளே சாப்பிடலாம் காலி. சாப்பிடுங்க, எல்லாருக்கும் தான் வடை. எல்லாம் அப்படியே அச்சிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வெரைட்டிஸாக சாப்பிட்லாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா வெஜ்ஜி. ஓகே, இப்போ நம்ம நான்வெஜ் சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான்வெஜ் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு கப்பு ஃபுல்லாக ரைஸ். ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் தொக்கு. ஆஹா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 65 இப்படி ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஓகே 65 வச்சாச்சு, அதாவது ரக்க பீஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தொட்டுக்கு புதினா, ஒரு க்ரீன் இப்போ மயோனஸ் மாதிரி சட்னி. இது ஒரு சட்னி. 3, 2, 1 ஸ்டார்ட். ஆஹா, லெக் பீஸ். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாப்பிடலாம். சிக்கன்ஸ் குழம்புல போட்டு ஆளாறு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸ். வாவ், 65. இவர் ஒண்டி தனியாக சாப்பிட்டுட்டு இருக்காரு, யாருக்கும் கொடுக்காம. இந்த ஒரு கில்லாடி எங்களுக்கு எல்லாரும் கொடு. ஓகே, இந்த புதினா சட்னியில் இப்படி தொட்டு ஆஹா, அப்படியே பக்காவாக இருக்கு கைஸ். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இல்லை, சாப்பிடுங்க சாப்பிடுங்க புதினா சட்னியில் அப்படியே தொட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஈரல் கிடச்சிருக்கு. ஈரல் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த யூடியூப்லலாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இருக்கு கைஸ். லாலிபாப் அப்படியே அப்படியே மாற்றி மாற்றி சாப்பிட்றாங்க. தொக்குல இருக்க இது கூட தொட்டு சாப்பிட்றோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த புதினா சட்னி. புதினா, கருவேப்பிலை, இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, அப்புறமா லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் இதோட மெத்தடே. அப்புறமா சீரகம், உப்பு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சு. இப்போ மீந்து இருக்கிறது இந்த ஒயிட் ரைஸ் மட்டும்தான். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ரசம் அதாவது ஊற்ற போகிறோம். ரச சாப்பாடு.